ராஜராஜ சோழன் பார்த்து வியந்த ஒரு கோவில். சுமார் 1300 வருடம் பழமை வாய்ந்த இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில் ராஜசிம்ம பல்லவனால் முழுக்க முழுக்க மணற்களையும் கற்களையும் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. வணக்கம் மக்களே. கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் இருக்கும் இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில் பல்லவ மன்னர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா இருக்குங்க. இந்த கோவிலை வியந்து பார்த்துதான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு பொக்கிஷனே இந்த கோவிலை சொல்லாங்க. ஏன்னா சிற்பக்கலைகள்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோக இருக்குங்க. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில் ராஜசிம்ம பல்லவ மன்னனின் அவரது மனைவி மகன் அவருடைய கட்டிட பணியும் இருக்குங்க. பல்லவ மன்னர்களின் கட்டிடக்கலை என்றாலே சிம்ம சிற்பமும் பூதகணங்களின் சிற்பமும் அதிகமாக பார்க்கலாங்க. இந்த கோவிலை சுற்றி மொத்தம் 58 சிறிய சன்னதிகள் உள்ளது. ஒவ்வொரு சிறிய சிறிய கோவில்களுக்கும் தூண்கள் வைத்து ராஜகோபுரம் வைத்து அதில் சிவபெருமானின் சிற்பமும் விஷ்ணு சிற்பமும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் நுழையும் போது முதல்ல ஒரு கோவில் பார்ப்பீங்க. அந்த கோவில் ராஜசிம்ம பல்லவனின் மகனான மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டதுங்க. பல்லவ மன்னர்கள் இந்த கோவிலில் தெய்வ சிற்பங்கள் சிரிப்பது போலும் பூதகணங்கள் சிற்பங்கள் ஆய்ந்து கொண்டிருப்பது போலும் செதுக்கியிருக்காங்க. இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த கோவில் பல்லவ மன்னர்கள் முழுக்க முழுக்க மணற்களையும் கற்களையும் கொண்டு கட்டிருக்காங்க. இங்கு நீங்க சுமார் 1300 வருடம் பழமை வாய்ந்த பல்லவ மன்னர்களின் ஓவியங்களும் பார்க்கலாங்க. இந்த கோவிலில் ஒரு புறம் சிவபெருமானின் சம்கார மூர்த்திகளையும் மற்றொரு புறம் அனுகிரக மூர்த்திகளையும் வைத்து அற்புதமாக இந்த கோவிலை கட்டிருப்பாங்க. மேல்புறத்திலிருந்து இந்த கோவிலை பார்த்தால் ஒரு அழகிய கந்தர்வ விமானம் நின்று கொண்டிருப்பது போல் அவ்வளவாக இருக்குமாங்க. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில் திறந்திருக்கும் நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்குமாங்க. இந்த கோவில் சென்னையிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலும் விழுப்புரத்திலிருந்து 118 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. நீங்க கூகுள் மேப்ல கைலாசநாதர் டெம்பிள் காஞ்சிபுரம் சர்ச் பண்ணி எக்ஸாக்டா உங்களுக்கு காமிங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வரலாங்க.